இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் கொர்னேலியஸ் சாமுவேல் பாயஸ் என்கிற மிஷனருடைய லைஃபை பிரகடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். இந்த 10 வசனங்களும் நமக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு சம்பவம். 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் குணமடைதல். இது காலை தியானத்திற்காக நாம் இதை பார்க்கலாம். இந்த 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் சுகமாகிறதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இதிலே நாம் 3 காரியங்களை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஏழாம் அதிகாரம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் இயேசுவினிடத்தில் அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரனா இருக்கிறான், அவன் தம்முடைய ஜனத்தை நேசிக்கவும் நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களோடு கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்திற்கு போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரமானாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாகுவான். ஆண்டவருடைய அந்த பெரிய ஒரு காரியத்திற்கு ரெஸ்பான்ஸ் இந்த 100க்கு அதிபதியை பார்க்கிறோம். முதலாவது அவனுடைய லைஃப்ல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய காரியம், இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றை விட பெரியவராக அவன் நினைக்கிறான். ஒரு வார்த்தை சொன்னா போதும். அது மாத்திரமல்ல, அவனுடைய மைண்ட் தாட் என்ன அப்படின்னா, அடுத்த வசனத்துல சொல்றான், நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு, நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக போய் சொல்லுங்க என்று அவர்களை அனுப்பினான். அப்போ இவன் ஏற்கனவே 100 பேருக்கு அவனுக்கு கீழே வேலை செய்யறாங்க. ஒருத்தனை வான்னா வா, வர்றான், போனா போறான். இதே மாதிரி இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர். அவரு இந்த வியாதியை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா அது போயிடும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே பயங்கரமாக இருக்கு. இயேசு கிறிஸ்து உடனடியாக என்ன செய்கிறார் பாருங்கள். 9ஆம் வசனத்துல, இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்த ஒரு வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். திரும்ப திரும்ப நம்ம மைண்ட்ல இந்த சம்பவங்கள் பிரசங்கிக்கப்பட்டாலும் இதுல நாம் படிக்கக்கூடிய பயங்கரமான விசுவாச காரியங்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நம்முடைய பிரயோஜனத்திற்காக இதை எழுதியிருக்கிறார். நமக்குள்ளே முதலாவது வர வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. இதான் ஃபர்ஸ்ட் திங், நம்ம நினைக்க வேண்டிய முதல் காரியம். ஒரு வார்த்தை சொல்லும், இந்த வார்த்தையில அவ்வளவு பவர் இருக்கு என்பதை அவன் விசுவாசித்தான். ஏனென்றால் அவன் சொன்னா எல்லாரும் செய்யறாங்க, போனா போறான். அப்ப அந்த வார்த்தையில அவ்வளவு பவர் இருக்கு. அதே போல ஆண்டவர்கிட்ட வரும்போது அவருடைய வார்த்தை, அவர் எழுதி கொடுத்த இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த பைபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். பைபிள்ங்கிற வார்த்தையோட அதுக்கு நல்ல பேர் தேவனுடைய வார்த்தை. எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை நம்முடைய தாய்மொழியிலே இருக்கிறது. அதை நாம் நம்பும் போது, விசுவாசிக்கும் போது அதுல இருந்து பவர் ஜெனரேட் ஆகும். இயேசு கிறிஸ்துவை, வார்த்தையாகிய இயேசுவை அப்படியே விசுவாசித்தான். அவர் ஒரு வார்த்தை சொன்னா நடந்துரும். பிரியமானவர்களே, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இந்த கால வேளையிலே ஆவியானவர் தருவாராக. ஒவ்வொரு வேத எழுத்துக்களையும் நாம் வல்லமை பொருந்தியதாக விசுவாசத்தோடு அணுகும் போது அது நமக்குள்ளே செயலாற்றுகிறது.
இந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யறது மாத்திரமல்ல, அது கிரியை செய்து கொண்டே இருக்கும். எப்படி என்றால், அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்த போது வியாதியாகி கிடந்தவர்கள் இந்த வேலைக்காரன் சுகமடைந்திருந்தார். இந்த வார்த்தை அது கிரியை செய்தது. இன்னைக்கும் நமக்கும் அதான் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ராப்ளம், அல்லது சிக்னஸ் இப்படின்ற மக்கள் வரும்போது, அல்லது நம்ம பர்சனலா சந்திக்கும் போது நாம் இந்த வார்த்தையை விசுவாசிக்க பழக வேண்டும். கர்த்தரை கேட்டவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது, அதிலே நீங்க நின்ற வேண்டிதான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் மகிமையிலே. அவரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இப்படி வார்த்தையை நாம் நம்பும் போது அந்த வார்த்தை நமக்கு பயங்கர காரியங்களை செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில். இரண்டாவது பார்க்கிறோம், அங்கே நான் ஒருவனை போவென்றால் போகிறான். அப்படின்னா அத்தாரிட்டி, அதிகாரம். அந்த வார்த்தைக்கு பின்னாலே சொல்லுகிறவர் யார் என்பதை நாம் அறிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு பின்னாடி யார் இருக்கிறார் என்றால் காட் இருக்கிறார், ட்ரினிட்டி, திருத்துவ தேவன் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எப்படிப்பட்டவரோ அப்படிதான் அவருடைய வார்த்தையும் அப்படிப்பட்டது. தேவன் சர்வ வல்லவர் அப்படின்னா வேதமும் தேவனுடைய வார்த்தையும் சர்வ வல்லமையுள்ளது. தேவன் எல்லாம் அறிந்தவர், தேவனுடைய வார்த்தையும் எல்லாம் அறிந்தது. தேவன் சர்வ வல்லவர் என்கிறது மாத்திரமல்ல, எல்லாம் அறிந்தவர் மாத்திரமல்ல, அவர் எல்லா இடங்களிலும் இருப்பவர். அதே போல வார்த்தை எல்லா இடங்களிலும் கிரியை செய்யும். தேவனுடைய எல்லா குணாதிசயங்களையும் அவருடைய வார்த்தை பிரதிபலிக்கிறது. அதற்கு பின்னாடி அத்தாரிட்டி இருக்கிறது. ஒரு பிரதமர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதுல அதிகாரம், ஒரு முப்படை தளபதி சொல்லிவிட்டால் அதுல ஒரு அத்தாரிட்டி, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்றாருன்னா அதுல ஒரு அத்தாரிட்டி இருக்கு. அதே போலதான் இந்த வார்த்தையை, இந்த தேவனுடைய வார்த்தையை சொன்னவர் யார் என்றால் அவர் சர்வ உள்ள ஆண்டவர். அவன் அப்படிதான் சொல்றான், போனா போறான், வானா வானதான். நீங்களும் அதே மாதிரி வியாதியை போன்ட்டு சொல்லுங்க அப்படிங்கிற இந்த விசுவாசம் தான் இயேசுநாதரை நிலகுலிய வச்சுச்சு. இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை அப்படிங்க. இன்றும் நாம் வேதத்தை படிக்கிறோம், ஆனா அவர் சர்வ வல்லவர், அவரால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற அந்த பெய்த்துக்குள்ள நம்ம வர்றதில்லை. இந்த வேலைக்காரன் சுகமடைந்தது எளிதாக நடந்தது. இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் கட்டி எழுப்பக்கூடிய நபர்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். நம்முடைய இருதயம் விசுவாசத்தினாலே நிறைந்ததாக இருக்கும்படி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மூன்றாவது நம்ம அங்க பார்க்கிறோம், ஆண்டவருடைய பாராட்டுதல். இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை அப்படிங்கும் போது அவர் பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த எல்லாரையும் அப்படியே காட்டுறார். அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள், ராஜா, அந்த ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், அந்த ஒரு சந்ததியே அப்படி முன்னாடி கொண்டு வந்து யாருமே இஸ்ரவேலருக்குள்ளே அப்படிங்கும் போது அதையும் சொல்லி இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்லயும் அவர் சொல்றாரு. அந்த காலகட்டத்துல, இயேசு வாழ்ந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் பார்க்கலாங்க. ஏனென்றால் இந்த 100க்கு அதிபதி யூதர் அல்லாதவர், புறஜாதியார். அதனால அவரு ரொம்ப டச்சிங்கா இருக்கு. இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, ஒரு சர்ச்சை கட்டி கொடுத்துருக்கோம். 4ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், லூக்கா 7:4. அவர்கள் இயேசுனிடத்தில் வந்து அவனை கருத்தாய் வேண்டிக் கொண்டு இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரனா இருக்கிறான். ஏனென்றால் அவன் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான். அப்போ தேவனை அவன் ஏற்கனவே நேசிக்கிறான். நேசிக்கிறதுக்கு ப்ரூஃப் என்ன? அவன் அந்த ஜெபாலயம் ஒண்ணு அங்க நீட்டா கட்டி கொடுத்துருக்கான். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம் சொல்றோம், ஆனா இருக்கிற இடங்கள்ல, நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற இடங்களை நீட்டா வைக்கிறதுக்கு பழகணும். இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறான். ஜனத்தை நேசிக்கிறான், ஜெபாலயத்தையும் கட்டி கொடுத்திருக்கிறான். சோ ஆலயத்தை மறுசீர் பண்ணுவது, ஆலயம் கட்டி கொடுக்கறதெல்லாம் ஒரு விளையாட்டான காரியம் இல்லை. அதை ஆண்டவர் பார்க்கிறார், அதை கணக்கிலே கொள்ளுகிறார்.
அப்படி சொன்ன உடனே அவர் அப்படி நடந்து போறார். அப்படி நடந்து போறதுக்கு முன்னாடியே அவன் சொல்லியிருக்கான், உள்ள வராதுங்க, பாத்திரம் இருக்கிறோம், தாழ்மையோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ இந்த ஒவ்வொரு அம்சமும் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டியது. வார்த்தையின் மீது ஒரு விசுவாசம், தாழ்மை, அதிகாரத்துக்கு கட்டுப்படுதல், இயேசு கிறிஸ்துவை அப்படியே நம்புதல், வார்த்தையின் வல்லமை, இதையெல்லாம் இந்த நூற்றுக்கு அதிபதியின் வாழ்க்கையில் இருந்து நாம் படிக்கிறோம். திரும்ப திரும்ப இந்த சம்பவங்களிலே நாம் படிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, விசுவாசத்தை நாம் வர்த்திக்க பண்ண வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்முடைய ஃபெய்த் லெவலை இன்க்ரீஸ் பண்ண நம்ம பழகணும். கண்ட குப்பைகளை நம்ம மனசுல போடுறதை நம்ம நிறுத்தணும். செல்போன் பார்க்கறது நல்லது, வாட்ஸ்அப் பார்க்கறது, அதெல்லாம் நம்முடைய தியான நேரங்கள், ஜெப நேரங்களை தாண்டி பார்க்கறது ஒரு கெட்ட பழக்கம். அதெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை குலைத்து போடக்கூடிய அநேக நல்ல கெட்ட காரியங்கள். செல்போன்ல நல்ல செய்திகள் கேட்க பழகணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், நல்ல புஸ்தகங்கள், ஆவிக்குரிய புஸ்தகம், அதுவும் விசுவாசத்தை தூண்டக்கூடிய புஸ்தகங்களை நாம் படிக்கணும். ஜனங்கள் வாஞ்சியா இருக்கிறாங்க, ஜனங்கள் விடுதலைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். ஹீலிங் தேவை. பைனான்ஸ் ப்ராப்ளத்துல இருக்காங்க, அப்போ பற்றாக்குறை நீங்கிறதுக்கு உங்ககிட்ட செய்தி இருக்கணும். நம்மகிட்ட பரிசுத்தத்துல வாழ திணறிட்டு இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு சிம்பிளா சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய, அப்போ இதுலலாம் நம்ம மைண்டு செலவு பண்ணப்பட்டு தேவனுடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயம் நன்குறப்படப்படும் போது அது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார். நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பக்கூடிய நல்ல காரியங்களில நம்முடைய மனத்தை செலுத்த வேண்டும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அந்த தேவ பிரசன்னத்திற்கு நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதுல மிக தெளிவாக இருந்தார். அவர் தேவனுடைய பிரசன்னத்திலே இருந்தார். இங்கே எதுவுமே ஜெபித்ததாக நான் பார்க்கவே இல்லை. இந்த இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம், அவரு ஜெபித்ததாகவோ அல்லது ஏதாவது பண்ணதாகவோ அங்க ஒண்ணு இல்லை. ஆனா நீங்க மற்ற சுவிசேஷத்துல படிக்கும்போது நம்ம அதை படிக்கலாம். மத்தேயுல படிக்கும்போது 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கடைசியா சொன்ன அந்த வார்த்தையும் அங்க இருக்கு. 10ஆம் வசனத்துல இருக்கு, இஸ்ரவேலுக்குள்ளே அப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு பந்தியிருப்பார். ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிலே அவன் வேலைக்காரன் சுத்தமா. லூக்காவுல இது இல்லை, ஆனா மத்தேயுல போட்டிருக்கு, ரொம்ப அழகா போட்டு, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. நம்ம என்ன லெவல்ல விசுவாசிக்கிறோமோ அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள். தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்பதில் தீவிரமாக இருப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை தருவார். அதே போல இன்றைய மனப்பாட வசனம் லூக்கா 7:9, இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அதே போல நம்முடைய வேத பாடம் வாசிக்கிறது எசேக்கியேல் 25-32 வரை. அது எல்லாமே தீர்க்க தரிசனமா இருக்கு. நம்ம நேரம் இருந்தா கடைசியில பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய மிஷனரியினுடைய பெயர் கொர்னேலியஸ் சாமுவேல் பாயல். கொர்னேலியஸ் சாமுவேல் பாயல். இவர் 1493 இன்றைய கோவா என்று அழைக்கப்படுகிற கடற்கரை பகுதியில பிறந்தவர். CS பாயல் என்று அன்பாக அழைக்கப்படுகிறார். இவருடைய எழுத்துக்கள் உலகளாவிய ஃபேமஸ், அதாவது வேர்ல்டு லெவல்ல கல்ச்சரல் குறித்து, அவர் கலாச்சாரங்களை குறித்து எழுதினது இன்னைக்கும் அது பிரயோஜனமாக இருக்கிறது. கொர்னேலியஸ் சாமுவேல் பாயல்.
கோவாவை சார்ந்தவர். அடுத்தாப்புல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவருடைய லைஃப் ஹிஸ்டரியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு சமயம் அவர் ஊர் பக்கம் ஆலங்குளம் பக்கத்துல தீ பிடிச்சிருக்கு. அப்படி தீ பிடிக்கும் போது யாருமே அணைக்க வராத நேரத்துல பாயல் டக்குன்னு உள்ள போய் அந்த தீயை அணைக்கிறதுக்கு பெரிய முயற்சிகள் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப உயர்ந்த கட்டடம். அதனால அங்க இருந்த ஒரு உயர்ந்த கட்டடத்துல ஒரு தூணை கீழே வைத்தால் அத்தீயை பராமரித்து தடுத்துடலாம். அதனால அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு கயிறுல அப்படி உள்ள போய் அதை அடைக்கிறதுக்கு பார்க்கறாரு. கீழே விழுந்துருத. ஆனாலும் தீ அணைஞ்சிருது. அவருக்கு நல்ல அடி. முழுவதுமாக அவர் காப்பாற்றப்படுகிறார். ஆனாலும் அவருடைய எலும்பு முறிந்து போகிறது. இப்படி அவர் சமுதாயத்திலே அக்கறை உள்ளவராக தன்னுடைய உயிரை மதித்து வேலை செய்யக்கூடியவராக இருந்தார். அவர் 3 மொழிகளிலே திறம்பட இருந்தார். கொங்கினி, சிங்களம், தமிழ். இந்த 3 மொழிகளிலும் அவர் அதிகமாக பயிற்சி பெற்றதோடு அந்த கலாச்சார தொடர்புகளை அவர் அறிந்து வைத்திருந்தார். அதிகமாக அந்தந்த மொழி பேசுகிறவர்களே அவர் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த மொழி உள்ள ஆட்களை அவர் என்ன செய்தார் என்றால் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி வைத்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான ஒரு பாடம். எப்போதெல்லாம் நாம் மிஷனரி பணிகள் செய்யறோமோ அப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அந்த கலாச்சாரத்தோடு நாம் ஒத்து போகிறவர்களாக இருக்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு காரியம். கடைசியாக அவர் 1573 அவர் மறிக்கிறாரு. திரும்ப திரும்ப அவருடைய வாழ்க்கையில நம்ம படிக்கக்கூடிய ஒரு பாடம் கலாச்சார தொடர்போடு அவர் வாழ்ந்த காரியங்களை அவர் கட்டுரையாக எழுதி அநேக இடங்களிலே இந்த கலாச்சார தொடர்பை பற்றி அவர் வைத்திருந்தார். அதுதான் அடுத்த தலைமுறைக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது. திரும்ப திரும்ப நம்முடைய வாழ்க்கையிலே மிஷனரி பணியிலே நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்தக்கூடிய மொழிகள், கலாச்சாரங்கள் இது எல்லாத்தையுமே நடைமுறையிலே அவர் பயன்படுத்தி அதை குறித்து விரிவான கட்டுரைகளை எழுதி உலகளாவியிலே அவர் அதிகமாக ஃபேமஸ் ஆனார். கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் கிடையாது. எந்தவித ஒரு முன்னேற்றமும் கிடையாது. அவர் கையை வச்சே எழுதி எல்லாத்தோடும் அவர் செஞ்சிருக்கார். அவருடைய வாழ்க்கை பாடம் கலாச்சாரத்தோடு இணைந்த ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் ரொம்ப அதிகமா சொல்றாரு. விசுவாசமானது கலாச்சாரத்தை புறக்கணிப்பதில் அல்ல, அந்த கலாச்சாரத்தோடு இணைந்த மனமாற்றமே ஆகும். அமைதியையும் நீதியையும் நாம் பெறணும் அப்படின்னா கலாச்சாரத்தோடு நிற்கணும் அப்படின்றவர் சொல்லுகிறார். இந்த காலங்களிலும் எப்படிப்பட்ட மிஷனரி ஊழியங்களிலே இருக்கிற நபர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. காலங்களிலே 100 அதிபதியினுடைய விசுவாசத்தை குறித்து நாங்கள் படித்தோம். அநேக நேரம் உங்களுடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைக்காதபடி நாங்கள் கண்ணால் பார்ப்பது, கேட்பது, நுகர்வது, இதிலே நாங்கள் விசுவாசம் வைக்கிறோம் மாட்டோம். அதையும் தாண்டி
கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் மீது நாங்கள் விசுவாசம் வைக்கத்தக்கதாக இந்த காலவேளையில் எங்களுக்கு உதவி செய்யும். கொர்நேலியுஸ் பாயில் போன்ற ஆண்டவரே, கலாச்சாரங்களை மதிக்க அதனூடே சென்று விசுவாசத்தை கட்டி எழுப்ப எங்களை பயன்படுத்தும். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். குறிப்பாக இந்த நாளின் ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் இந்த ஜூம்ல இணைந்த ஒவ்வொருவருக்கு நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையில் இருப்பவர்களுக்கு எங்களுடைய வார்த்தை மருந்தாக இருக்கட்டும். அவளுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய ஆற்றலாக எங்களுடைய வார்த்தைகள் அமைந்து விடும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ பிரசன்னத்திலே நாங்கள் இந்த நாள் முழுவதும் கழிக்கத்தக்கதாக நேரங்களையும் காலங்களையும் வீணடிக்காதபடி கர்த்தா, எங்கள் விசுவாசத்தை எழுப்பக்கூடிய காரியங்களிலே நாங்கள் கவனத்தை செலுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.